வீடியோவில் வந்து ஒரு லேஸ் டிசைன் ஒன்று பார்க்கலாம். அதுக்குள்ளே saree, இது வந்து இந்த saree இதில் கோல்டு கொஞ்சம் ப்ளூ எல்லாம் பாசி எல்லாம் கலந்து இருக்குது. இதில் உள்ள பீட்ஸ் எல்லாம் வந்து எல்லா கலரும் கலந்துருக்கு. இப்போ நான் அதுக்குள்ளே லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அழகாக இருக்கும் அது தைச்சதுக்கப்புறம். அதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம எப்போ மாதிரி அடித்து திருப்பிடலாம். நம்ம ரவுண்டு சுற்றி வைக்கிறதுனால இதுக்கு வந்து கேன்வாஸ் தேவையில்லை, சும்மா அடித்து திருப்பினோம்னாலே போதும். உங்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி தான், துணி வந்து விலகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக அங்கங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு கொண்டூசி குத்திக்கிறோங்க. இப்போ கரெக்டாக நம்ம ரவுண்டு சுற்றி வந்து தையல் போட்டு திருப்பிடுவோம். அதை வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் புடவைக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் வைக்கிறது நல்லாயிருக்கும். கிளாத்தில் பண்ணுறத விட அது ஆல்ரெடி அதில் அந்த சாரியில் பேட்ச் ஒர்க்கு தான் இருக்குது. அது அப்படியே அதை நம்ம லேஸ் வச்சோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லைட்டாக அங்கே எங்கே ஒரு சிசர் கட் போட்டுருங்க. கரெக்டாக லைனிங்கை மடக்கிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. அதில் அப்படியே கரெக்டாக ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நெக்கு அழகாக இருக்கும். அப்படியே கரெக்டாக எடுத்து விட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த துணி வந்து கொஞ்சம் பூனம், கொஞ்சம் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் சாரியில் வர துணிலாம் ரொம்ப சாஃப்டாக வரும். தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து அதை எடுத்து வச்சு கரெக்டாக தைச்சிருங்க. இதில் கேன்வாஸ் போட்டோம்னா அதில் கண்டிப்பாக அந்த பீஸ் வந்து வெளியில் தெரியும் இந்த மாதிரி கிளாத்தில். அதனால் லைனிங் பீஸ் போட்டு திருப்புறதுனா கூட நீங்கள் திருப்பிக்கலாம். நம்ம அடித்து திருப்புறது மாத்திரம் கரெக்டாக திருப்பிட்டோம்னா நம்ம என்ன நெக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த நெக்கு வந்து கரெக்டாக வந்துடும். கீழே சும்மா சன்னமாக மடக்கி அடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம கீழேயும் வந்து ஒரு டிசைன் அந்த பேட்ச் ஒர்க் வந்து வச்சிடலாம். லேஸை வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், நம்ம மடக்கி அடிக்கிறது தெரியாத அளவுக்கு. கரெக்டாக எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் பார்த்து கரெக்டாக அந்த பிசுறு இல்லாமல் அடிச்சிருங்க அது அப்படியே. அப்போ தான் வந்து பின்னாடி வந்து நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும் பார்க்குறதுக்கு.
கரெக்டாக அந்த மாதிரி லைட்டாக கேன்வாஸ் போடாதனால அங்கே லைட்டாக தூக்குற மாதிரி இருக்கும். அதை மாத்திரம் கரெக்டாக கொஞ்சம் கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டு அதுக்கப்புறம் தைங்க. அது வந்து நம்ம லேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்டு வச்சுட்டு வந்துடலாம். ஒரு லேயர் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் அடிக்காமல் ஃபஸ்ட் இந்த கொஞ்சம் பெரிய லேஸாக இருக்கிறத வந்து இந்த ஓரத்தில் அடிங்க. வெளிப்பக்கமாக அடிச்சுக்கிட்டாங்க, உள்பக்கம் அடிக்காமல். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த சுருக்கம் இல்லாமல் அடிக்கலாம். அந்த மாதிரி அடிங்க முதல்ல. ஃபஸ்ட்டு கீழே வந்து அடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு லேயர் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து கட் பண்ணாதீங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 1/2 மீட்டருக்கு விட்டுட்டு நம்ம எத்தனை பாயிண்ட்டு அது முன்னாடி இப்போ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து திரும்ப வந்து இப்போ உள்ள தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் இந்த தையல் போட்டிங்கன்னா வந்து நெக்கு ரவுண்டு வந்து அழகாக வராது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இந்த தையல் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து இப்போ போடுங்க, ஸ்டார்டிங்கில் போடாமல். உங்களுக்கு வந்து நெக்கு கரெக்டாக எங்கேயும் நமக்கு வந்து இந்த அகலமான பீட்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம்னா இந்த லேஸ் வந்து லைட்டாக அங்கங்கே நமக்கு வந்து பீட்ஸ் பிடிக்கிற மாதிரி வரும். அந்த அளவுக்கு பிடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வெளியில் ஒரு பக்கம் அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம இன்னொரு லேயருக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக ஒரு பக்கம் வரைகிறத அப்படியே நம்ம அந்த பக்கம் திருப்பி போட்டுக்குருவோம். கரெக்டாக சென்ட்ரு மாத்திரம் கொண்டுட்டு வந்துடுங்க. சென்ட்ரு கொண்டு வந்துட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. கரெக்டாக அளவு ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக தட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம இன்னொரு லேயர் வந்து அதில் வச்சுருவோம். நம்ம இன்னொரு லேயர் கீழே வைக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கழுத்து அகலம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இன்னொரு தையல் வந்து அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம கீழே வந்து ஒரு ரவுண்டு வச்சுருவோம். இப்போ கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. மேலே எங்கே சென்ட்ரு பார்த்தீங்களோ அதே மாதிரி கரெக்டாக அங்கே கொண்டு வந்து லைட்டாக மடித்து விட்ருங்க.
இது கூட வேணால் நீங்கள் பட்டன் வேணால் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை சிம்பிளாக வேணால் நாட் போட்டு அதை அப்படியே முடிக்கிறதுனா முடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் வந்து இதுவே சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும். போட்டோம்னா டிசைன் வந்து ஒரு சென்ட்ரு வேணால் ஒரு பட்டன் வைக்கிறதுனா நம்ம வச்சுக்கிட்டோம்னா அழகாக இருக்கும், இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு நாட் மாத்திரம் போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த சென்டரில் பூ வைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சில் வந்து பிட்டு ஒரு 4-5 பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம மடித்து நம்ம ஊசியில் தைச்சிக்கலாம் ஒரு பூ மாதிரி. இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு தையல் ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஒரே அளவுக்கு மடிச்சுக்கிறோங்க. ஒரு 5-6 பூ இருந்தால் உங்களுக்கு போதும், கரெக்டாக இருக்கும் அந்த சென்டரில் வைக்கிறதுக்கு. கட் பண்ணுறது மாத்திரம் பீஸ் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. நமக்கு 5 பூ போதும்னாலுமே இந்த அளவுக்கு போதும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும்னா போட்டுக்கலாம். 6 பூ போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த 6 கிளாத் வச்சு இது பண்ணோம்னா அதை அப்படி லைட்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். கரெக்டாக சென்ட்ரு பார்த்துட்டு அது கரெக்டாக ஒரு முடிச்சு போட்டுருங்க, லூஸ் இல்லாமல். இப்போ நம்ம கூட வந்து இதில் வந்து பட்டன் வச்சிடலாம். கரெக்டாக அங்கங்கே ஊசியில் குத்தி இந்த பிசுறுலாம் இல்லாமல் உள்ளே அப்படியே தைச்சிட்டு அப்படியே நம்ம இதில் வந்து சென்டரில் வந்து பட்டன் வச்சுருவோம். அதை வந்து அந்த இதில் வச்சுட்டு கரெக்டாக ஒன்றோட ஒன்று பிரிஞ்சிடாமல் அதை கரெக்டாக பார்த்து அதில் அப்படியே அதில் தைச்சிருங்க. இந்த மாதிரி பூனம் கிளாத்லேங்கும்போது இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இதுக்குள்ளே பட்டன் வந்து மேலே வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியே பூ வச்சுட்டு இதில் நாட்டு வச்சு தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இதில் பட்டன் ஒன்று கம் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அதில் சென்டரில் வந்து